ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவைக்காய் சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். கோவைக்காய் 15, சின்ன வெங்காயம் 12, தக்காளி 1, புளி சிறிதளவு, பூண்டு 2 பல், காய்ந்த மிளகாய் 5, சீரகம் அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு எண்ணெய் தேவையான அளவு, கடுகு அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிது, கருவேப்பிலை சிறிதளவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கோவக்காயை வட்ட வட்டமாக நறுக்கிக்கோங்க. கடாயில் சிறிது எண்ணெயை விட்டு கோவக்காயை அரிஞ்சு வச்சுருக்க கோவக்காயை போட்டு நல்லா சுருளை நல்லா வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் சீரகம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் பூண்டு, காஞ்ச மிளகாய், நறுக்கிய வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வர நல்லா வதக்குங்க. இதையெல்லாம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு உப்பு, புளி, இந்த வதக்கி வச்சுருக்கிற கோவக்காய் எல்லாம் போட்டு சிறிது தண்ணீர் தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிடுங்க. இதுவே கோவைக்காய் சட்னி செய்கிற முறையாகும். இது டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.